ஒரு குட்டி கதைக்கு போமா. ஒருத்தருக்கு அவர் மனைவி வளர்க்குற நாயை கண்டாலே எரிச்சலா இருந்துச்சு. ஒரு நாள் அதை காரில் ஏற்றி கொண்டு போய் 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு பூங்காவில் விட்டு விட்டு வந்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! அவருக்கு முன்னால் அவர் வீட்டில் இருந்தது அந்த நாய். கடுப்பானவர் அடுத்த நாள் அந்த நாயை 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு மைதானத்தில் விட்டுவிட்டு வேறு வேறு சாலைகள் வழியாக வீடு திரும்பினார். மறுபடியும் ஆச்சரியம்! அவருக்கு முன்னால் அந்த வீட்டில் நாய் இருந்தது. 3ஆம் நாள் காரில் நாயுடன் ஒரு முடிவோடு புறப்பட்டார். காரை எங்கெங்கோ செலுத்தினார். வழியில் குறுக்கிட்ட ஆற்றை கடந்தார். ஒரு பாலத்தின் மேல் ஏறி இறங்கினார். இடப்பக்கம் திரும்பினார், வலப்பக்கம் வளைந்தார். இப்படியாக ரொம்ப தூரம் போய் ஒரு தெருவில் அந்த நாயை பிடித்து தள்ளிவிட்டு வேகமாக காரை கிளப்பிக் கொண்டு புறப்பட்டார். வழியில் ஓரிடத்தில் காரை நிறுத்தி மனைவிக்கு ஃபோன் செய்து, என்னடி, உன்னோட நாய் வீட்டில் இருக்குதா என்று கேட்டார். இருக்குதே, ஏன் கேட்குறீங்க என்றார். அந்த நாய்கிட்ட ஃபோனை கொடுடி, வீட்டுக்கு வர வழி தெரியல எனக்கு